6 வருடங்கள் வெளில இருந்தீங்க. திராவிட இயக்க பேச்சாளரா மட்டுமே இருக்க போறேன் அப்படின்னீங்க. இலக்கியம் சார்ந்து பயணிக்க போறேன்னீங்க. திடீர்னு இப்ப தாவேகா பக்கம் இணைஞ்சிருக்கீங்க. என்ன விஷயம் உங்க தாவேகா பக்கம் இணையறதுக்கு காரணமா இருந்தது? கரூர் துயரத்திற்கு பிறகு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தாவேகா ஒரு மனு போட்டதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிட்ட அன்று குமுதம் தமிழுக்கு நான் ஒரு செவி கொடுத்தேன். இது தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி. கையறு நிலையில், கை பிசைந்து, கைவிடப்பட்ட மனநிலையில் இருக்கிற தாவேக்காவுக்கு அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னதும் அறிவாலயத்தில் என் மேலே கோபப்பட்டாங்க. உங்களுக்கு தாவேக்கான்னு ஒரு அமைப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பழனிசாமிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறது மாதிரி காமிக்க முயலுகிறாங்க. தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு நான் சொன்னேன். அது அவங்களால ஜீரணிக்க முடியல. அதனால எதிர்வினை ஆற்று தொடங்கினாங்க. நான் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் ரத்து செய்தாங்க. வள்ளுவர் கோட்டத்தில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புத்தக வெளியீட்டு விழாவும் ஒரு 10 அமர்வுகள் கொண்ட 2 நாள் கருத்தரங்கு நடந்தது. அதில் எனக்கு அழைப்பில்லை. ஒரு பொதுக்கூட்டத்திலேயே நான் பெரிதும் மதிக்கிற பேராசிரியர் சுபவி என்னை விமர்சித்து பேசினார். கரூர் பழனியப்ப நான் கலந்து கொண்ட கூட்டத்திலேயே என்னை நக்கல் செய்து நையாண்டி செய்து பேசினார். நான் ஏற்கனவே ஒரு அங்க மரியாதை இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? ஆமா, மரியாதை இல்லை, சுத்தமா இல்லை. அது ஒரு காரணம் தான் தாவேகாவுக்கு நீங்க வர்றதுக்கு. அது எடுத்துக்கலாம். அது காரணம் மட்டும் இல்லை. லட்சக்கணக்கான இளைஞர்கள் கொண்ட ஒரு அமைப்பில் இயங்குவது எனக்கு இளமை திரும்பும்.